ஹாய்ப்பா, நம்ம இப்போ மீந்து போன இட்லியை வச்சு நம்ம சூப்பரான ஒரு இட்லி உப்புமா செய்யலாம். கம்மியாக சாப்பிட்ணும், பட் வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போ நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது கடிப்பறப்போ சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் போடாமல் காஞ்ச மிளகாய் போடலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் போட போகிறதுனால பச்சை மிளகாய் போட்டோன்னா காயை நினச்சி பசங்க சாப்பிட்ருவாங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம உப்பு போடுறப்ப இந்த டைமில் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி கம்மியாக விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். காய் வெந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வேகணும். தண்ணியோட காய் இருக்கக்கூடாது. இட்லி பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி நல்லா இருக்குது அப்படின்னா உப்புமா சூப்பராக உதிரி உதிரியாக வரும்பா. இப்போ இட்லி நம்ம உதுக்குறப்பவே நமக்கு தெரியும், பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ நான் அதே மாதிரி இட்லி உதுத்து வச்சுட்டேன். காயும் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம பரிமாற போகும் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சமாக நெய் சாப்பிடுவாங்க அப்படின்னா லைட்டாக நெய் மேலே ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க. காலையிலே நம்ம இட்லி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.